போதுமா சார்? நான் காயத்ரி இல்லன்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ப்ரூவ் பண்ணியாச்சு. திரும்ப திரும்ப நான் காயத்ரி மாதிரி இருக்கேன், இவங்க குடும்பத்துக்கு கெடுதல் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த காயத்ரிக்கு இவங்க பண்ண கொடுமைக்கு தான் இப்ப அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க கொடுமை பண்ணிட்டோம்? எங்க வீட்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் கொடுமை பண்ணல? அவங்கள நீங்க வீட்ல இருந்து அடிச்சு துரத்தி இருக்கீங்க. உலகத்திலே அவங்க பெருசா நினைச்சது அவங்களோட ஹஸ்பண்ட் தான். அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்திருக்கீங்க. பொண்ணு அவங்க கிட்ட இருந்து பிரிச்சிருக்கீங்க. இதெல்லாம் கொடுமை இல்லையா? மேடம், எங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க பேசுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஷட் அப் பிரகாஷ். என்னமோ உங்க குடும்பமே யோகியா மாதிரி பேசுறீங்க. உங்க யோகியத்தை பத்தி சொன்னா கோவம் வருதா? அந்த காயத்ரி கொடுத்த சாபத்தினால செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கிறீங்க. அதனாலதான் பெத்த குழந்தைய கண்ணு முன்னால இருந்து பார்க்க முடியாம போச்சு. இனிமே என்கொயரி நடக்கும். நான் சந்தேகப்படுறது யாரா இருந்தாலும் விசாரிப்பேன். அதை தடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. வரேன் சார். சாரி, அவங்க ஏதோ எமோஷன்ல பேசிட்டு போறாங்க. இவ்வளவு கொடூரமா பேசிட்டு போறாங்க. காயத்ரியோட சாபத்தினாலதான் நம்ம குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அவ்வளவு கெட்டவளாங்க. இல்ல சத்யா, அந்த பொம்பளைக்கு அறிவு மங்கி போச்சு. அத கண்டபடி பேசுறா. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. என்னால தாங்கிக்க முடியலங்க. இவ்வளவு பெரிய வார்த்தை எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போறாங்க. சரி வா, அழாத, கண்ணை தொடச்சிட்டு வா. யார் பேருக்கு அர்ச்சனை? மகாங்கர் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. மகாலட்சுமி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் ஆறுமுகனே போற்றி, ஓம் ஆண்டியே போற்றி, ஓம் அரண்மகனே. சத்யா, மகா மறக்க ட்ரை பண்ணுங்கன்னு டாக்டர் சொன்னார்ல, எதுக்காக நீ திரும்ப திரும்ப அவளே நினைச்சிட்டு? நான் எதுக்குங்க மறக்கணும்? அவ என் பொண்ணு. டாக்டர் நல்லதுக்கு தானே சொன்னாரு. முடியலையே. உடம்பு, ரத்தம், சதை, மூச்சு எல்லாத்துலயுமே அவ தானே இருக்கா. நான் என்ன பாவம் பண்ண? பாக்குறவங்க கேக்குறவங்க அத்தனை பேருக்கு முன்ன நல்ல தானே செஞ்சேன். தப்பு செஞ்சவங்கள தண்டிச்சேன். அது தப்பா? எதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? கடவுள் ஏன் இப்படி கொடுக்கணும்? நீயும் மகாவும் பழைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி கொடுத்த கடவுள் மகாவை மட்டும் கண்ணில் காட்டி மறைச்சிட்டாரு. உங்களுக்காவது கண்ணில் காட்டினாரு. எனக்கு அந்த கொடுப்புன்னு கூட இல்ல. உனக்கு இறக்கமே இல்லையா? சட்டத்துக்கு பயந்து, பாவம் புண்ணியத்துக்கு பயந்து நல்லவள இருந்தவள ஈவு இருக்க இல்லாம தண்டிக்கிறியே. உனக்கு பெருதான் கடவுளா? சத்யா, தண்டிச்சது அவன் தானே. தப்பா தண்டிச்சிட்டான்ல, நியாயம் கேட்க வேண்டாம்? என் பொண்ணுக்காக தானே உன்கிட்ட 1000 தடவை வேண்டுன. என் பொண்ணுக்காக தானே நான் உனக்கு பூஜை பண்ண. நான் செஞ்ச எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேன். இப்போ என்ன அழ வச்சு வேடிக்கை பாக்குறியா? இது எந்த விதத்துல நியாயம் சொல்லு. சத்யா ப்ளீஸ், எல்லாரும் பாக்குறாங்க. இப்படி ஒரு அக்கிரமத்துக்கு எனக்கு பதில் சொல்லி ஆகணுங்க. சாமி என்ன மட்டுமா தண்டிச்சது? என் பொண்ணையும் சேர்த்து தானே தண்டிச்சிருக்கு. எங்க இருக்காளோ, பசி எடுத்து அழறாளோ, பக்கத்துல நான் இல்லையேன்னு தேடி அழறாளோன்னு ஒண்ணுமே புரியலையே. பச்சை புள்ளைய தண்டிக்கிறீங்க. இதுக்காகவா உன்னை எல்லாரும் கொண்டாடுறோம்? இதுக்காகவா காப்பாத்து சாமின்னு காலில் விழுந்து கும்பிடுறோம்? சத்யா ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். முடியலங்க. பெத்த வயிறு அவ பேரை சொல்லி சொல்லி துடிக்குது. இது எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குதுன்னா கடவுளை எதுக்கு? இது பாரு, உண்மையாலுமே நீ தெய்வம்னா, இந்த உலகத்தையே காப்பாத்துறது நீதானா? என் புள்ளைய நீ காப்பாத்தணும். உண்மையிலே உனக்கு சக்தி இருக்குன்னா என் புள்ளைய கொண்டு வந்து என் கையில சேர்க்கணும். அப்படி இல்லைன்னு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சத்யா, நீதான் மனசை கண்ட்ரோல் பண்ணு. எப்படிங்க முடியும்? என் உடம்பு மனசும் அனுபவிக்கிற வேதனையை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. என் உடம்புக்குள்ள போய் உங்களால பார்க்க முடியாது. புரியுது சத்யா. ஆனா இதுல இருந்து வெளியே வரணும்னா நீதான் உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு டாக்டர் சொன்னாரு. அதை ஞாபகம் வச்சுக்க. டாக்டருக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாரு. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தானே வலி தெரியும்.
இருக்கிற வேதனை பத்தாதுன்னு அந்த மந்திரம் என்ன கேள்வி கேட்டான்னு பாத்தீங்கல்ல, எனக்கு அப்படியே மனசே விட்டு போச்சு. எனக்கு ஆத்திரமா வந்துச்சு சத்யா. நாமள அந்த காயத்ரியை கொடுமைப்படுத்தணும், நாமள அவளுக்கு துரோகம் செஞ்சோம். கொஞ்சமா நெஞ்சமா நம்ம வீட்டை அவ எவ்வளவு பாடுபடுத்தி வச்சா. என்ன 2 தடவை கொல்ல பாத்திருக்கா. ஜெயிலையும் கார்த்திகையிலையும் போராடி அவகிட்ட இருந்து நான் தானே மகாவை காப்பாத்தினேன். என் வைராக்கியம் தான் காப்பாத்துச்சு. இத பத்திலாம் கவலைப்படாம அந்த மந்திரம் எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? அவளும் காயத்ரி மாதிரி இறக்கமில்லாத பொம்பளையா இருக்கா. அதுக்காக இவ்வளவு கொடூரமா அவங்க பேச முடியும்? ஒரு நாளாவது நம்மள நிம்மதியா தூங்க விட்டுருப்பாள் அந்த காயத்ரி. நமக்கு மட்டுமா வயசான காலத்துல மாமாவுக்கு அத்தைக்கு எவ்வளவு மன வருத்தம், எவ்வளவு மன உளைச்சல். ஒரு பக்கம் குமார் மாமா, இன்னொரு பக்கம் ராஜ மாமா, அகிலாக்கான்னு ஒருத்தர் விடாம எல்லாரும் டார்ச்சர் பண்ணா. நம்ம பட்ட வலியும் வேதனையும் மந்திராவுக்கு புரியல. அதுக்காக பெத்த பொண்ணு எழுந்துட்டு நிக்கிற என்கிட்ட இப்படிதான் பேசுவாளா? அவ்வளவு ஒரு பொம்பளை தானே. என் வலியும் வேதனையும் அவளுக்கு புரியாதா என்ன? என்ன பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டா. எனக்கு மனசே ஆறலங்க. நான் படுற பாட்டெல்லாம் பார்த்துட்டு நிக்கிறேனே இந்த கடவுள், இவன் மேலதான் நான் கோவப்பட முடியும். என் நம்பிக்கை எல்லாமே நிராசையா போனதுக்கு அப்புறம் நான் யார்கிட்ட சண்டை போட முடியும் சொல்லுங்க? உருவாய் எருவாய் உளதாய் இளதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே தீர்காயுசா இருங்கோ. ஓம் முருகா போற்றி. சத்யா பணம் போலாம். சத்யா உடனே வீட்டுக்கு போவேனா? அங்க போனா ரொம்ப வேதனைப்படுவேன். வெளியே எங்கேயாவது போயிட்டு போலாம். இல்லங்க, வீட்டுக்கே போலாம். சரி, சுஜாதாவை குழந்தை பிறந்திருக்குல்ல, நான் போய் பார்க்க வேணாமா? அங்க போனா உன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். வேண்டாங்க. தெருவில் யாராவது குழந்தையோட போனாலே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சுஜாதாவோட குழந்தைய பார்த்தா எனக்கு இன்னும் வேதனையாயிடும். வேண்டாம். மெல்ல மெல்ல நீ உண்மையை புரிஞ்சுக்கணும், அதோட வாழ பழகிக்கணும். உன் வேதனை போகணும்னா இந்த மாதிரி 4 இடங்களுக்கு போயிட்டு தான் வரணும். வேண்டாங்க. நான் சொல்றத கேளு. அங்க போயிட்டு வந்தா நிச்சயம் உன் மனசுக்கு ஆறுதலா ஐயோ வேண்டான்னு சொல்றேன். நான் சொல்றத கேளு, நீ கூட வா. அகிலா, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ரேஷன் கார்டு எடுத்து வச்சிட்டேன், ஜெராக்ஸ் காப்பியும் வச்சிருக்கேன், பேன் கார்டு எடுத்து வச்சிட்டேன். உங்க டிரைவிங் லைசென்ஸ் மட்டும் இதுல இல்ல. அது என் பர்ஸ்ல தான் இருக்கு. நான் போற வழியில ஜெராக்ஸ் எடுத்துக்கிறேன். சரி. சாப்பிட்டு போடா. நான் பாட்டி கூட சாப்பிட்டு தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போவோம்மா. ராஜு இப்போ வந்துருவான். நான் வரேம்மா. வரேன் அகிலா. டேய் சாரிடா, லேட் ஆயிச்சா? இல்லடா, கரெக்ட் டைம் தான் வந்திருக்கா. வா போலாம் வா. சரிடா. அப்பா சத்யாக்கு எப்படிப்பா இருக்கு இப்போ? என்னத்த சொல்றது, ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காடா. நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிடைச்சிருக்காரு. அவர் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவளை தேத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு. குழந்தை காணாம போனதுல இருந்தே சத்யா ரொம்ப உடைஞ்சு போயிட்டாடா. எவ்வளவு தைரியமான பொண்ணு. இப்ப நம்பிக்கை எல்லாம் எழுந்து ரொம்ப பரிதாபமா இருக்கா. குழந்தைய பறி கொடுத்தவ அவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து வெளியில வர முடியுமா? மெல்ல மெல்லதான் அதுல இருந்து மீள முடியும். வீட்டு திலகாவோட புலம்பல் தாங்க முடியலடா. பாவம் சத்யா, பாவம் சத்யான்னு ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்றாடா. குழந்தை இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறதா தான் போலீஸ்ல சொல்றாங்க. ஆனா எப்படி குழந்தை கிடைச்சிடுவான்னு பிரகாஷ் உறுதியா நம்புறான். தெய்வம்னு ஒண்ணு இருந்தா சத்யாவுக்கு அது கண்டிப்பா உதவி பண்ணும். அப்பா சத்யா எங்கப்பா? வெளியில போயிருக்காடா. அதுக்குள்ள வெளியே ஏன் போனா? வீட்லயே இருந்தா அவளுக்கு திரும்ப திரும்ப குழந்தை ஞாபகம் தான் வரும். சைக்கியாட்ரிக் டாக்டரே அவளை வெளியில போலான்னு சொல்லிருக்காரு. வெளியில போய் 4 பேரை பார்த்தா அவ மனசு கொஞ்சம் மாறும் இல்லையா? ஆமாண்டா, இங்க ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு மகாவையே நினைச்சிட்டு இருக்கா. வெளியே போனா அங்க 4 பேரை பாப்பா, 4 விஷயத்த பேசுவா. மகா பாப்பாவ கொஞ்சமாவது மறப்பால. இவ்வளவு வருஷம் தவம் வந்து கடைசியில மகா பாப்பா போறதும் சத்யாவெல்லாம் கொஞ்சம் முடியாம போச்சே. டேய் சத்யா, முன்னாடி இது மாதிரிலாம் பேசாதடா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்துட்டு இருக்கா. நீ இது மாதிரிலாம் பேசினா அப்புறம் மறுபடியும் அவன் மனசு வேதனை பண்ணுண்டா. நம்ம கிளம்பலாமா? சரி வாடா. நீங்க செலக்ட் பண்ணிருக்கிற இடம் எங்க இருக்கு? நல்ல இடமா? நாங்க பேசி முடிச்சிருக்கிற இடம் குளத்தூர்ல இருக்குப்பா. 2 கிரவுண்ட் இடம். 4 மாடி வரைக்கும் கட்டலான்னு பிளான் பண்ணிருக்கோம். மெயின் ஏரியால இருக்கிறதுனால ஈஸியா வித்துடலாம். நல்ல லாபமும் கிடைக்கும்பா. ஆமா, அந்த இடத்த பத்தி நல்லா விசாரிச்சீங்களா? எந்த வில்லங்கமும் இல்லையா? இல்லப்பா, ஈஸி போட்டு பார்த்தாச்சு, எந்த விலகமும் இல்லப்பா. லாயர் கிட்ட லீகல் ஒப்பீனியன் கேட்டாச்சுப்பா. ப்ரொசீட் பண்ணுங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. எந்த பிரச்சனையும் இல்லப்பா. சரி. முதல்ல அமைஞ்ச இடமே ரொம்ப நல்ல இடம்னு சொல்றீங்க. அந்த இடத்துல பிளாட்ஸ் கட்டி எல்லா பிளாட்ஸையும் வித்துட்டா இவங்க ரொம்ப நல்ல ப்ரமோட்டர்னு பேர் எடுத்துடலாம்.
அந்த ஆண்டவன் அருளால எல்லாமே நல்ல விதமா நடக்கும். நீங்க கிளம்புங்க. டேய் நல்லபடியா போய் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு ஒரு ஃபோன் பண்ணுங்கடா. சரிப்பா வரேன்ப்பா வரேம்மா வர நீ. அப்படியா? சூப்பர்மா, வெரி குட், பை. என்ன மாப்ள, இன்னும் உங்க அம்மா வந்து குழந்தைய பார்க்கலையே? அதை ஏன் கேக்குறீங்க மாமா? முக்கியமான பிசினஸ் டீல். நான் இல்லைனாலும் அம்மாவது அங்க இருக்கணும். அம்மாவை போய் குழந்தைய பாத்துருவாங்கன்னு சொன்னேன். நீ தாண்டா போய் முதல்ல பார்க்கணும்னு என்ன அனுப்பி விட்டாங்க. அதுக்காக நான் சும்மா இல்லையே, மொபைல்லயே போட்டோ வீடியோன்னு எல்லாத்தையும் எடுத்து அம்மாக்கு அனுப்பி வச்சிட்டேன். எனக்கு என்னமோ குழந்தை உங்க குடும்ப சாயல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அம்மா ஜாடா இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. வளரும் போது தான் நல்லா தெரியும். எனக்கு என்னமோ இது எங்க அக்கா ஜாட மாதிரியே இருக்கு. சத்தியா ஜாடையா? ஆமா. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. ஆமா. சுஜாதா, உள்ள போய் படுக்க. சரி. போ. காமால கண்ணுக்கு எல்லாம் மஞ்சள்ங்கிற மாதிரி என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் உங்க அக்கா ஜாட மாதிரியே இருக்கும். உங்க அக்கா குழந்தை தொலைஞ்சதும் போதும், இப்படி மாத்தி மாத்தி பேசுறதும் போதும். அவ எதேச்சியா சொன்னதுக்கு போய் ஏன் இவ்வளவு கோவப்படுற? ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு போ. ஏய், இவ்வளவு நாளா நான் ஊர்ல இல்ல, அழுக்கு துணியெல்லாம் சேர்த்து வச்சிருக்க. இத பார், நேத்து தான் வாஷிங் மிஷின் ரெடி ஆகி வந்திருக்கு. அதெல்லாம் அவ பாத்துப்பா. நீ போய் வேலையை பாரு போ. பிரகாஷ், நம்ம போய் குழந்தைய பார்த்துதான் ஆகணுமா? சத்யா, எந்த குழந்தைய பார்த்தாலும் மகா ஞாபகம் வருதுன்னு சொல்ற. அதே குழந்தைய பக்கத்துல போய் கொஞ்சிட்டா எல்லா பிரமையும் மாறிடும். உள்ள போனா உன் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். வா. அக்கா, என்னக்கா? என்னடி இவங்க ரெண்டு பேரும் வராங்க? அக்கா, குழந்தை பிறந்தா பார்க்க வரதாங்க செய்வாங்க. ஐயோ, சத்யா பார்த்தா பரவாயில்லடி. பிரகாஷ் குழந்தை முகத்தை பார்த்திருக்கானா. அவன் குழந்தைய அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என் சாயம் வெளுத்துருச்சுன்னு வச்சுக்கோ, என் புருஷனை வெளுத்து கட்டிடுவாருடி. ஐயோ அக்கா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையேக்கா. போயிட்டாங்க. சத்யா நில்லு. ஐயோ, என்ன? இல்ல, எனக்கு என்னமோ பண்ணுது. நம்ம திரும்பி போயிடலாம். குழந்தை பாக்குற மனநிலையில நான் இல்ல. என்னால முடியலங்க, போயிடலாம். சத்யா, பிரகாஷ், ஏன் வெளில நிக்கிறீங்க? வாங்க. வாங்க பிரகாஷ், வா. சத்யா, உள்ள வாங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கு குழந்தை பிறந்திருக்க விஷயத்த கூட உங்ககிட்ட சந்தோஷமா சொல்ல முடியல. உங்க இழப்பு ரொம்ப பெருசு இல்லையா? கேட்கவே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. பச்சை குழந்தை இப்படி ஏற்கமே இல்லாம தூக்கிட்டு போயிட்டாங்களே. எதுக்கு அதையும் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? உள்ள வா. வாங்க பிரகாஷ், வா. சத்யா, வாமா. வாங்க பிரகாஷ். சத்யா, எப்படிமா இருக்க? அக்கா, அக்கா, நானே வந்து உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன்க்கா. மாமா தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அக்கா, மகா பாப்பா கண்டிப்பா கிடைச்சிருங்கக்கா. சரிடி, அழாத. அக்கா, சுஜாதா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அக்கா, குழந்தைய பாருங்க. பார்த்தா நம்ம பொழப்பு நாரிடுமே.
வாங்கக்கா வந்து பாருங்க. இது வர சுஜாதா, பாவம் சத்யா. அவளே குழந்தைய பிரிஞ்ச துக்கத்துல இருக்கா. குழந்தைய காட்டி அவன் மனசை ஏன் நோகடிக்கணும்? குழந்தை எங்க போயிட போகுது? இங்க தானே இருக்க போகுது. இன்னொரு நாள் குழந்தைய பாத்துக்கிட்டா போகுது. விஜயா, போய் காஃபி எடுத்துட்டு வா. வா சத்யா, நீ வந்து உட்காரு. அம்மா நீ சும்மா இருமா. இவ்ளோ தூரம் வந்துட்டு என் குழந்தைய பார்க்காம போனா எப்படி? அக்கா நீங்க வாங்க, நீங்க வாங்க. எங்க குழந்தைய பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். வா சத்யா, வாங்கக்கா. வாங்க. சத்யா, ஒரு முக்கியமான கால் பேசிட்டு வந்தேன். என்ன சார், என்ன விஷயம்? உன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க பிரகாஷ்? நல்லா இருக்கா. நான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு என் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் உன்னை நாளைக்கு மீட் பண்ணணுமே. என்ன விஷயமா மீட் பண்ணணும்? எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லலாமே. ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நேர்ல தான் சொல்ல முடியும். அங்க நேர்ல மீட் பண்ணுவோம். 2 பேரும் பேசுவோம். ஐயோ, என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க உட்காருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இந்த பட்டன் இருக்குல்ல, உடனே பிரஸ் பண்ணுங்க.